Hi friends, welcome to Tutors Funny channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து fiverrல எப்படி நீங்க ஒரு அசைன்மென்ட்டா இருக்கலாம் இல்லனா ஒரு டிசைனிங்கா இருக்கலாம் எப்படி நீங்க வந்து ஒரு ஃப்ரீலான்சரை ஹையர் பண்ணி நீங்க எப்படி உங்க டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்றது தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இது ரொம்ப முக்கியமான வீடியோ. அதாவது இப்ப நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டிசைன் ஒன்று வரது செய்கிறதுக்கு அவங்க செய்ய முடியாது. அதாவது அவங்க பிஸ்னஸ் பிஸியில் இருப்பாங்க. அப்போ டக்குன்னு நீங்கள் என்ன செய்யணும்னா ஃபைவரில் சும்மா நீங்கள் வந்து டக்குன்னு போய்ட்டு நீங்கள் உங்களோட ஃபேஸ்புக் மூலியமாக லாகின் பண்ணிக்கலாம், இல்லைனா இமெயில் வச்சு லாகின் பண்ணிங்க. லாகின் பண்ணதுக்கு உங்களோட ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ லோகோ சர்வீஸ்னால் லோகோவுக்கு போயிட்டு நிறையா டிசைனர் இருப்பாங்க. இப்போ இதில் வந்து உங்களோட பட்ஜெட்டுன்னு இருக்குது பாருங்கள். அந்த பட்ஜெட்லேயும் நீங்கள் வந்து தீர்மானிக்கலாம் எவ்வளோத்துக்கு எவ்வளோ மாதிரி நீங்கள் மேக்ஸிமம் இதில் எதிர்பார்க்குறீங்கன்றதை நீங்கள் போட்டுக்கலாங்க. ஏன்னா வந்து எனக்கு வந்து $1 ஒரு $15 வரையும் தான் நான் எதிர்பார்க்குறேன்றதை நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே யார் யார் இருக்காங்களோ அவ்வளோத்தையும் காட்டும். இந்த $15, இந்த $5, இப்போ லோகோ டிசைனர் எல்லாம் காட்டும். இப்போ நீங்கள் இதில் பட்ஜெட் மூலியமாகவும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் ஆக்கலாம். ஓகே, பட் இப்போ எனக்கு சின்னதாக ஒருத்தர் ஆயன் பண்ணால் $1 $5 வரையினாவும் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா அதுலேயும் இருக்குது. இந்த ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். நான் சின்ன எனக்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது, இந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் செய்யணும் லோகோ அப்படின்னா இந்த உங்களுக்கு லோகோ செய்கிறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க. இப்போ இங்கே பட்ஜெட்டை இது பண்ணிட்டீங்க. இப்போ டெலிவரி டைமை இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ரைட், சில டீட்டெயில்ஸ் இதில் நிறையா இருக்குது. உங்களுக்கு தேவையான செலர் டாப் ரேட் செலர் வேணுமா, லெவல் 1 செலர், இதுகளையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஓகே இதுகளையும் சூஸ் பண்ணிக்கலாம். செலர் லீவ்ஸ் இன் இந்த கண்ட்ரி இந்த கண்ட்ரிஸில் இந்த நிறையா கண்ட்ரிஸ் இருக்குது. எந்த கண்ட்ரிஸில் உள்ள செலரை நீங்கள் ஹையர் பண்ண வேண்டிய எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவ்வளோ சகல டீட்டெயில்ஸ் வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ டீட்டெயில்ஸ் வரும். எந்த கண்ட்ரிலேருந்து நீங்கள் வந்து செய்கிறதுக்கு ஒரு டிசைனராக ஒரு ஃப்ரீலான்ஸரை நீங்கள் ஹையர் பண்ண போகிறீங்களோ அந்த கண்ட்ரியை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் என்ன இப்போ நான் சும்மா டாப் ரேட் செலர் சூஸ் பண்ணி அப்ளை பண்ணுறேன். இப்போ அதை ஃபில்டர் பண்ணி வரும் பாருங்கள். $5 வந்து இவ்வளோ டாப் ரேட் செலர் இருக்கிறாங்க. டாப் ரேட் செலர் வந்து இருக்கிறாங்க. ஓகே, இவ்வளோ டாப் ரேட் செலர் இருக்காங்க. லோகோ செய்யக்கூடியவங்க இந்த லோகோ ஐ வில் வெக்டரைஸ் லோகோ ஹார்ட் லோகோ இந்த $5 செய்கிறாங்க. இப்போ உங்களோட ரேட்டிங்கெல்லாம் இவங்களை வந்து நீங்கள் நம்பி நீங்கள் வந்து செய்யலாம். இந்த 1694 ரிவ்யூஸ் இருக்குது உங்களுக்கு. இப்போ 6 ஆர்டர்ஸ் இன் க்யூவில் இருக்குது. 6 ஆர்டர்ஸ் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ வர வந்து முதல்ல நீங்கள் லோகோ செய்கிறதுக்கு முன்னுக்கு நீங்கள் எல்லோரும் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா, டக்குன்னு போய்ட்டு கண்டினியூன்னு சொல்லி கொடுத்துட்டு எனக்கு இந்த பேர் இந்த மாதிரி லோகோன்னு வேணும்னு சொல்லி டக்குன்னு கொடுத்துட்டு போயிடுறது. அப்போ நீங்கள் என்ன நடக்கும்னா உங்களுக்கும் இதை செய்ய போகிற பயர் 2 பேர்த்துக்கும் இடையில சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா இந்த ஆர்டர் வந்து கேன்சல் ஆகலாம். இப்போ உங்களுக்கு வந்து திருப்தி இல்லாமல் போகலாம், இல்லை நீங்கள் நெகட்டிவ் ரிவ்யூ அடிக்கலாம். 2 பேர்த்துக்கும் பிரச்சனை வரும். நீங்கள் அதுக்கெல்லாம் முன்னுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ பாருங்கள், கான்டாக்ட் செலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி ஆர்டர் ரிக்யர்மெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து இவர்கிட்ட வந்து சரியாக சொல்லுங்கள். எனக்கு இந்த லோகோ ஒன்று பண்ணணும், எனக்கு இப்படித்தான் இந்த மாதிரி ஒரு கம்பெனி ஒன்று நான் செய்கிறேன், இல்லைனா நான் ஒரு லோகோ ஒன்று எதிர்பார்க்க இந்த மாதிரி அமையணும் அப்படின்னு ஒரு பேப்பர் டிசைனில் நீங்கள் வரையணுமா இருந்தால் அந்த பேப்பர் டிசைனையும் வரைஞ்சி இந்த இதில் அட்டாச் பண்ணி விடலாம். இல்லைனா நீங்கள் சொல்லலாம் எனக்கு இந்த மாதிரி லோகோ வேணும் அப்படி இப்படின்னு அவர்கிட்ட சரியாக சொன்னீங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண என்னால் செய்ய முடியுமா, செய்ய முடியாதா, எனக்கு இந்த பட்ஜெட் போதுமா, அதுக்கெல்லாம் அவர் சொல்லுவார். நீங்கள் எடுத்தோடனே போய்ட்டு $5 நீங்கள் ஆர்டர்ஸை போட்டுட்டு நீங்கள் பெரிய ஒரு டிசைன் ஒன்று கேட்டாங்கன்னா அவர் $5 செய்ய மாட்டார். அவர் சொல்லுவார் எனக்கு பட்ஜெட் இஸ் நாட் இனஃப். அப்போ அவங்களுக்கும் அவருக்குள்ள பிரச்சனை வரும். அதனால முதல்ல நீங்கள் அவர்கிட்ட வந்து பேசி தீர்மானிச்சுட்டு அவருக்கு வந்து ஒரு காசை கொடுங்க. ஓகே, அதுதான் ரொம்ப முக்கியம். இது ஒரு பொருள் ஒன்று விற்கிற மாதிரி தான் கடைகளில். இதை சொல்லியிருப்பார் அவர். எனக்கு ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து சொல்லியிருப்பாங்க சிலவங்க வந்து பிஃபோர் பிளேசிங் த ஆர்டர் ப்ளீஸ் கான்டாக்ட் அஸ்ன்னு சொல்லி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருப்பாங்க. என்ன சொல்லியிருக்காரு இதை கம்ப்ளீட்டாக நீங்கள் வாட்ச் பாருங்க. ஓகே, இதை கம்ப்ளீட்டாக வாட்ச் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். இதை பார்த்தீங்கன்னா 2 லோகோ கான்செப்ட் JPG PNG டிரான்ஸ்பேரண்ட் தான் கொடுத்துருக்காரு. இப்போ உங்களுக்கு பிரிண்ட் ஃபைல் சோர்ஸ் ஃபைலாம் அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு ரிவிஷன் தான் செய்வேன்னு சொல்லியிருக்காரு. 1 day டெலிவரி. இப்போ ஸ்டாண்டர்ட் மூடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு மூட்ஸ் கொடுத்துருக்காரு. ஓகே, ஃபர்ஸ்ட் பேசிக்ஸில் சின்ன ஒரு விஷயம் தான் சொல்லி கொடுத்தாரு. JPG ஒரு சின்ன இமேஜ் மட்டும்தான், மற்றதுகளில் வந்து அவர்கிட்ட வந்து கான்செப்ட் வேறு. ரைட், இப்போ இந்த மாதிரி சரியாக அவர்கிட்ட படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அவருக்கு ஒரு ஆர்டர் ஒன்று கொடுங்க. ரைட், இது ஒன்று. இப்போ நீங்கள் ஆர்டர் ஒன்று கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து
இப்போ நான் வந்து ஒரு ஆர்டர் வந்து என்கிட்ட ஃப்ரெண்ட் ஒருத்தர் செஞ்சதை வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஒரு ஆர்டர் ஒன்று கொடுத்துருந்தாரு ஒரு அசைன்மெண்ட் சம்மந்தமாக. இப்போ வந்து ஒரு அசைன்மெண்ட் ஒன்று எடுத்துருந்தா இந்த ஜாவா எஃபெக்ட் சம்மந்தமாக. இப்போ அந்த ஆர்டரை வந்து கொடுத்ததுக்கப்புறம் அவரோட பேசி இந்த வேலைக்கு செய்ய முடியுமான்னு எல்லாம் கேட்டுட்டு ஆர்டர் ஒன்று கொடுத்ததுக்கப்புறம் அவரோட ரிக்யர்மெண்ட்ஸ் வந்து சரியாக கொடுக்கணும். ரிக்யர்மெண்ட்ஸ் கேட்பாங்க. இந்த ரிக்யர்மெண்ட்ஸை சரியாக நீங்கள் வந்து அவருக்கு வந்து இந்த மாதிரி எழுதி கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து இந்த மாதிரி போகிற நேரம் அவர் வந்து வேலையை வந்து டெலிவரி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். ஓகே, அப்போ இங்கே வந்து அவர் டெலிவரி பண்ணிட்டாருங்கண்ணே. டெலிவரி பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைல்ஸை டெலிவரி பண்ணதுக்கப்புறம் இங்கே வரும் யூ ரிசீவ் யூ ஆர்டர் ஃப்ரம் கஸ்டமர் பேர் யூ ப்ளஸ் வித் ஆர்டர் டெலிவரி அப்ரூவல். ஏன்னா டக்குன்னு நீங்கள் அப்ரூவல் கொடுக்காங்க. ஓகே, நீங்கள் எல்லாத்தையும் இப்போ எடுத்துகிட்டு எல்லாம் சரியாக கரெக்டாக இருக்கா, உங்களோட ரிக்யர்மெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்த ரிக்யர்மெண்ட்ஸுக்கும் அவர் செஞ்சதுக்கும் மேட்ச் ஆகுதா என்றதை நீங்கள் ரீசெக் பண்ணி பாருங்கள். ஒரு 2 தரம் சரி 3 தரம் சரி அதை செக் பண்ணி பாருங்கள். சரியாக இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் எஸ் ஐ அப்ரூவ் த டெலிவரின்னு சொல்லி கொடுங்க. இல்லைனா ஐ எம் நாட் ரெடி எட்னு சொல்லி என்னான்னு கேட்கும். அதில் வந்து நீங்கள் எனக்கு ரிவிஷன் தேவைன்றதை கொடுங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா ரிவிஷன் தேவைன்னு வரும், கொடுத்து விட்டுடலாம். ஓகே, இப்போ நிறைய பேர் அது சரியாக செய்ய தெரியாது. ஓகே, இந்த நாட் ரெடி இந்த ஐ எம் ஸ்டில் நீட் ரிவிஷன்றதை கொடுங்க. ரைட், அப்படி கொடுத்தீங்கன்னா அது சரி வந்துடும். அப்புறம் அவருக்கு வந்து என்ன ரிவிஷன்றதை கீழே இந்த இதில் வந்து எழுதுங்க. எனக்கு வந்து இந்த லோகோவில் இந்த கலரை மாற்றணும், இதை செய்யணும். அப்போ நீங்கள் ப்ரோக்ராம்னா எனக்கு இந்த இது செஞ்சு படலை, இதை செய்யுங்க அப்படின்றத சொல்லணும். கிளியராக சொல்லுங்கள். சொன்னதுக்கப்புறம் அவர் திரும்ப செஞ்சு அவர் டெலிவரி பண்ணுவார். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப பாருங்கள். திரும்ப ஓகேண்ணா நீங்கள் அவருக்கு வந்து டெலிவரி பண்ணிவிட்டு அவர் சொல்லுவார் எனக்கு 5 ஸ்டார் ரிவ்யூ, உங்களுக்கு எப்படின்னா சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சோ அவரோட ஆர்டரை பற்றி அதை பற்றி நீங்கள் கொடுங்க அவருக்கு. இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு ஆர்டர் சாட்டிஸ்ஃபை டக்குன்னு கேட்பாங்க. கிளைண்ட்லாம் வந்து யார் ஃப்ரீலான்சரில் வந்து எனக்கு 5 ஸ்டார் ரிவ்யூ கொடுங்க அப்படின்னு. உங்களுக்கு அவர்கிட்ட ஃபுல் சாட்டிஸ்ஃபையாக இருந்தால் மட்டும் நீங்கள் அவருக்கு வந்து உங்களோட மனசில் உள்ளதை நீங்கள் இதில் வந்து கொடுக்கணும். எத்தனை ரிவ்யூஸ் நீங்கள் கொடுக்கணுமோ அதை கொடுங்க. ஓகே, இதுதான் இதில் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம். அதாவது வந்து நீங்கள் ஃபைவரில் ஒரு ஆர்டர் ஒன்று கொடுக்குற நேரம் ஒரு வேலையை செய்கிற நேரம் ஒரு பையரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் அவர்கிட்ட கொடுத்து நீங்கள் வந்து சரியாக உங்கள் டீட்டெயில்ஸை கொடுத்தீங்கன்னா அவர் செய்ய முடியுமா இல்லையாமான்னு சொல்லுவார். அவர் செய்ய முடியுமா இருந்தால் அவர் அப்புறம் அனுப்புவார் உங்களுக்கு ஆர்டரை. டெலிவரி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து 2 தரம் 3 தரம் செக் பண்ணி பாருங்கள். ரிக்யர்மெண்ட்ஸும் நீங்கள் அனுப்பின ரிக்யர்மெண்ட்ஸும் அவர் செஞ்சதும் சரியான மட்டும் நீங்கள் எக்ஸெப்ட்னு சொல்லி கொடுங்க. இல்லாட்டி சும்மா எக்ஸெப்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஆர்டர் வந்து எக்ஸெப்ட் ஆகும். நிறைய பேருக்கு தெரியவும் தெரியாது இது. அதுக்கப்புறம் எப்படி ரிவிஷன் கொடுக்குறதுன்னு தெரியாது. நிறைய பேர் வந்து ஆர்டர் வந்து சும்மாவே போய்ட்டு அது வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அப்போ எத்தனை இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் வந்து எத்தனை நாள் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த நீங்கள் ஒன்றுமே சொல்லலைன்னா 1 டே டெலிவரினா 1 டேலே இது கம்ப்ளீட் ஆகிடும். அப்புறம் அவருக்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறது இது ஒன்றுமே தெரியாது நிறைய பேருக்கு. அப்படியே விட்டுட்டு காசு போயிடுச்சு, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலை, ஒன்றுமே தெரியலை அவனு பேசாமல் விட்டுருப்பாங்க. அதனால் அது சரியாக செஞ்சுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.